அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இஸ்ரோவுக்கும் DRDOவுக்கும் இடையே எனது பணி அவருடைய டாக்டர் அப்துல் கலாம் அவர்களினுடைய பணி தொடர்பாக சின்ன போராட்டமே நிகழ்ந்தது. இஸ்ரோ அவரை அங்கிருந்து விடுவித்து அனுப்புவதில் கொஞ்சம் தயக்கம் காட்டியது. அவரை வரவழைத்து கொள்வதற்கு DRDO விரும்பியது. மாதங்கள் பல கடந்தன. பாதுகாப்பு அமைச்சரின் விஞ்ஞான ஆலோசகர் பதவியிலிருந்து பேராசிரியர் ராமண்ணா ஓய்வு பெற்றார். ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்புத்துறை உலோகவியல் ஆராய்ச்சி பரிசோதனை கூடம் இயக்குநராக இருந்த டாக்டர் VS அருணாச்சலம் பேராசிரியர் ராமண்ணாவுக்கு பதிலாக பொறுப்பேற்றுக் கொண்டார். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஏவுகணை ஆய்வுக்கூடத்திற்கு பொறுப்பேற்பது பற்றி பேராசிரியர் தவானுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் ஆலோசனை நடத்தியதாக டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு தெரிய வந்தது. 1982 பிப்ரவரி மாதத்தில் அவரை DRDL இயக்குநராக நியமிப்பதற்கு முடிவு செய்தார்கள். இஸ்ரோ தலைமையகத்தில் உள்ள அவரது அறைக்கு பேராசிரியர் தவான் வருகை தருவது வழக்கம். இப்படிப்பட்ட ஒரு பெரும் விஞ்ஞானியுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது என்று சந்தோஷப்பட்டார். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இஸ்ரோவில் இருந்து விடைபெறுவதற்கு முன் 2000ஆவது ஆண்டில் இந்திய விண்வெளி திட்ட முன்னேற்றம் என்பது பற்றி அவர் உரையாட வேண்டும் என்று பேராசிரியர் தவான் கூறினார். நிகழ்ச்சி ஒரு விதத்தில் பிரிவு உபச்சார நிகழ்ச்சியாகவே அமைந்துவிட்டது. அவரும் அற்புதமாக பேசிவிட்டார். அருணாச்சலம் அவரிடம் ஒரு அபூர்வமான தோழமையும் வளைந்து கொடுக்காத உறுதியையும் கொண்டவர். இணைந்து பணியாற்றுவதற்கு ஒரு பிரமாதமான கூட்டாளி அவர். ஏப்ரலில் DRDL ஆய்வுக்கூடத்தை பார்வையிட்டார். DRDL இயக்குநராக இருந்த SL பன்சால் அவரை அழைத்து சுற்றி காண்பித்தார். குறிப்பாக திரவ எரிபொருளை பயன்படுத்தும் 30 டன் எடையுள்ள இரட்டை ராக்கெட் என்ஜின் லிக்விட் ப்ரொப்பல்லண்ட் ராக்கெட் என்ஜின் தயாரிப்பில் அவர்கள் மேற்கொண்டிருந்த முயற்சிகள் அவரை வெகுவாக கவர்ந்தன. இந்த சந்தர்ப்பத்தில் சென்னை அறிஞர் அண்ணா பல்கலைக்கழகம் விஞ்ஞானத்தில் அவருக்கு கௌரவ பட்டம் வழங்கியது. விமான பொறியியலில் அவர் பட்டம் பெற்ற சுமார் 20 வருடங்களில் அந்த கௌரவம் கிடைத்தது. அது அவருக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளித்தது. விழாவுக்கு தலைமை வகித்தவர் பேராசிரியர் ராஜா ரமண்ணா அவர்கள். 1982 ஜூன் 1 தேதியன்று DRDL ஆய்வுக்கூடத்தில் பணியில் சேர்ந்தார் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இப்போது மிகப்பெரிய பதவிக்கு வந்துவிட்டார் என்பது தமிழ்நாட்டு மக்களாகிய நமக்கும் இந்திய மக்களுக்கும் பெருமை. குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களாகிய நமக்கும் பெருமை. அவரால் தான் இந்தியாவே உலகத்துக்கு இந்தியாவினுடைய பெருமையை உலகத்திற்கு நிலைநிறுத்தியவர் டாக்டர் அப்துல் கலாம் என்றால் அது மிகையாகாது. அவரை பாராட்டுவோம். மீண்டும் நாளை அவரை பற்றி தெரிந்து கொள்வோம். அன்பு நண்பர்களே, உறவுகளே, தயவுசெய்து தினமும் ஒரு திருக்குறள் படியுங்கள். பொழிப்புரையுடன் படியுங்கள். அதனுடைய கருத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பியுங்கள். நிச்சயமாக தவறு செய்ய மாட்டீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.